அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறு சிறு தொகுப்புகள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இம்பார்ட்டண்ட்டான மனிதநேயமுள்ள மக்களுக்கு தேவையான சில கருத்துக்களை தொடராக நாம் இந்த தலைப்பில் பதிவு செய்ய இருக்கிறோம். அனைவரும் தொடர்ந்து பார்த்து வாருங்க. நல்ல ஒரு பலனுள்ள காணொளியாக இது அமையும் என்று நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றம் பற்றிய சில செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருத்த கைகள், பருத்த கால்கள் உடையவர்களாகவும் அழகிய முகம் உடையவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களை போன்ற அழகான மனிதரை நான் பார்த்ததில்லை. அவர்களது உள்ளங்கைகள் விசாலமானதாக இருந்தன என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இது புகாரில் 5597வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. 5907வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முடியை பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தலைமுடி அலையானதாக இருந்தது. படிந்த முடியாகவோ சுருண்ட முடியாகவோ இல்லை. அவர்களின் காது மடல்களுக்கும் அவர்களது தோள்களுக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருந்தது என்று பதிலளித்தார்கள். இதை அறிவிப்பவர் அபு கதாதா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நூல் புகாரில் 5905வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடி அவர்களின் தோள்களை தொட்டு கொண்டிருந்தது. புகாரில் 5904வது ஹதீஸாக இடம்பெற்றது. மேலும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரந்த பாதங்களை உடையவர்களாகவும் அழகிய முகம் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களைப் போல் வேறெவரையும் நான் பார்க்கவில்லை என்று புகாரில் 5908வது ஹதீஸாகவும் 5909வது ஹதீஸாகவும் இடம்பெற்றது. நபி அவர்களின் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தோற்றம், உடல் தோற்றம் சம்பந்தமாக, வெளி புற சம்பந்தமாக சில செய்திகள் அறிவிக்கப்பட்டதை நாம் இந்த காணொலியில் முதலாவதாக இந்த பதிவை போடுகிறோம். இதற்கு அடுத்து தொடராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அற்புதமான, அருமையான, மிக தேவையான சப்ஜெக்டுகளாக தொடர்ந்து நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து பதிவு செய்வோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்து எனக்கு, என் சேனலுக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சேனலை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் அங்கம் வகிக்கும் அனைத்து இடங்களிலும் இவைகளை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் கைரா.